ஆமா, பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு எதிர்த்தாப்புல ஒரு இடம் காலியா இருக்குல்ல? ஆமாங்க ஐயா. என்னை எதிர்த்துக்கிட்டு இந்த ஊர்ல ஒருத்த இருக்க கூடாது. பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு எதிர்த்தாப்புல பெரிய சூப்பர் மார்க்கெட் கட்டுவேன். பாண்டியன் ஸ்டோர்ஸை விட பாதி விலைக்கு பொருளை கொடுப்பேன். அப்ப என்ன பண்றாங்கன்னு பாப்போம். என்னாண்டு வர்ற கணக்கே சரியா வர மாட்டேங்குது. என்னடா ஆச்சு? சரியா தானே இருக்கு. சரியா இருக்கா? அங்கே கூட தானா கணக்கு எப்படி டெய்லி பண்ணியா பாத்தீங்களா? இதுக்குதான் நான் இவனை அக்கவுண்ட்ஸ் படிக்கணும்னு சொன்னேன். அதுக்கு நான் அக்கவுண்டன்சி படிக்கலையா நீ? படிச்சிருந்தா இன்னும் சூப்பரா பண்ணிருப்பேன்னு சொன்னேன். டேய் ஜீவா, என்னதான் கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்னு சொல்லுவாங்களடா. அதுக்கு சரியான உதாரணம் யாரு தெரியுமா? இவதான். ஆமா மாமா, சொல்லு. கடையில இம்புட்டு பிரச்சனை ஓடிட்டு இருக்குல்ல, எப்படி இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிய? ஏன் தானே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு சும்மா ஓரமா உட்காந்துட்டு இருந்தா எல்லாமே சரியாயிருமா? அப்படியே சிரிச்சுக்கிட்டு பிரச்சனைகளை ஓடிட்டே இருக்கணும். பாரா, உங்க அண்ணனுக்கு எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதா நினைப்பு. முந்தா நேத்து ராத்திரி சரக்கு வரலன்னதும் எப்படி டென்ஷனா இருந்தியான்னு எனக்கு தெரியும்ல. ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே ஒத்துக்கிறாங்க பாரு. இவன் அந்த பாத்தியாடா, பதிலுக்கு உங்களை கிண்டல் பண்றாங்க தெரியுதே. தானா போய் கொஞ்சம் டீ எடுத்துட்டு வா. சரிங்க மாமா. உனக்கு வேணுமாடா? இருந்தா கொடுங்க, நீ இப்பதான் போடணும்னா லாஸ்ட்ல ஊத்தி வச்சிருக்கேன்டா. டே ஜீவா, எத்தனை நாளைக்குடா கடையில சரக்கு கையிருப்பு இருக்கும்? ஒரு 10 நாளைக்கு வரும்ண்ணே. ஓ, அவ்வளோதான் வருமா? இல்ல 2 வாரம் வரும். ஒரு சேஃப்டிக்கு 10 நாள்னு சொன்னேன். என்னங்க மாமா, என்னடா நைட் நல்லா தூங்குனியா? தூங்குனே. நீ மீனா ஏதாவது கேட்டாளா? அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. நீ கேட்கலையா? கேட்ட மட்டும் நீ என்ன செய்ய போற? அவகிட்ட கேட்ட அவனே பழி சொல்லிட்டு போறேன். இல்லை, இவ இருக்கா பாரு, எல்லா விஷயத்திலையும் மூக்கு நுழைச்சிட்டே இருப்பாடா. சும்மாவே இருக்க மாட்டாடி நீயே. அண்ணி ஒரு அக்கறையில தானே கேட்குறாங்க. ஆமாடா, அப்படியே மொத்த அக்கறை இவ தான் குத்தைக்கு எடுத்திருக்கா. என்ன மாமா திட்டுறியலா? உன்னை யாராவது திட்டுவாங்களா? அதானே பார்த்தேன். வேறா. அப்புறம் ஜீவா அண்ணே, நீ ஒன்று பண்ற, இந்த ஜெகா ஏதோ வியாபாரியோட அட்ரஸ் சொன்னாரு. அவர்கிட்ட என்ன இதுன்னு விவரம் கேட்டு சொல்றேன். நீ போய் என்ன இதுன்னு பாட்டு வந்துரு. சரிண்ணே. நேற்று வந்து சரக்குல கடைக்கு ஏதாவது பாய்க்கு வர வேண்டியது இருக்கா? மிளகா மல்லி மூடை பாதி தானே வந்துச்சு. டேய், அவங்களாம் நம்ப முடியாதுடா. அது என்ன அதுன்னு நீ ரெண்டு பார்த்து ஏற்றி விட்டு வந்துடு. சரிண்ணே. சரிடா, எப்போ போகிற? ஒரு நைட் 8 மணிக்கு கிளம்பிடுறேண்ணே. சரி, அப்புறம் வேற என்னெல்லாம் உடனே வேணும்னு சொல்லி பார்த்து வச்சுக்க. சரிண்ணே. ஏண்டா நைட்டு போகிறதுல உனக்கு தான் சிக்கலது இல்லையா? எனக்கு என்னண்ணே பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜீவா, முந்தா நேத்து நீ போனதுக்கே மீனா டென்ஷன் ஆயிட்டு இருந்தா. இன்னைக்கும் போனா ஏதாவது சொல்லிடுவாடா. எல்லாரும் எப்பயுமே வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தா வியாபாரம் எப்படி நடக்கும், பொழப்பு எப்படி ஓடும்? சூழ்நிலையா புரிஞ்சுதான் நடந்துக்கிறேன்னு. அதெல்லாம் நான் மீனாட்ட சொல்லிக்கிறேண்ணே. நான் நைட்டு போகிறேன். அப்புறம் ஜீவா, அவங்க நம்பர் அட்ரஸ் எல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போ. சரிண்ணே. ஜீவா, நைட்டு நீ எப்போ வருவ? நைட் எங்கே வர்றது? நேற்று மாதிரி காலையில் வந்துடுறேன். நீ தூங்காம அங்கெங்கேயும் அலைஞ்சு உடம்புக்கு எடுத்துக்க போற. இத்தனை வருஷமா தூங்கிட்டு தானே இருந்தேன். 2 நைட்ல என்ன ஆயிருப்போத? நீ வரேண்ணே. சரிடா.
மாமா ம்? ஜீவா நைட்டு கண்டிப்பா போகணுமா? ஏன் அவனுக்கு போல நீ போயிட்டு வர போறியா? ம், ரொம்ப தான் உங்களுக்கு. இவ ஒருத்தி. ஏய், நான் தான் டெய்லி அவனை அனுப்பிச்சிட்டு இருக்கேன். அவன் போனானாக்க விவரமா பார்த்து வாங்கிட்டு வருவேன். அதனால தான் அவனை அனுப்புறது. ம். வா வா வந்துதானே ஆகணும். என்கிட்ட பேசாம எங்க போயிட போற? பாய் சொல்லாம கடைக்கு போலான்னு நினைச்சேன், முடியலல்ல. சொல்லிட்டு தானே போகணும். ஜீவா, ம் என்ன பண்ற? ஒரு நிமிஷம் இரு. சொல்லு. ஒன்னும் இல்ல. இல்லையே, நிறைய இருக்குன்னு முகம் சொல்லுதே. நைட்டு தான் தூக்கம் வந்துச்சுன்னு தூங்கிட்டேன். இப்ப என்ன? அதான் இப்பதான் தூக்கம் வரலையே. நான் வேணா இங்க இருந்து போயிடவா ஜீவா? எங்க? எங்கேயாவது. ஏன் இப்படிலாம் பேசுற? வேற எப்படி பேசுறது? காலையிலே தயவு செஞ்சு ஆரம்பிக்காத. ஓஹோ, நான் தான் ஆரம்பிக்கிறேன். அப்ப இங்க எல்லாம் நல்லா நடக்குது பாரு. காலையில பேசினா ஏன் காலையிலேயே பேசுறேங்கிற, நைட்டு பேசினா தூக்கம் வருதுன்னு சொல்ற. நான் எப்பதான்டா பேசுறது? நேத்து ஒரு நைட்டு நான் தூக்கம் வருதுன்னு சொன்னேன், அதுக்கு கம்ப்ளைண்டா? இந்த வீட்ல இருக்கவே எனக்கு பயமா இருக்கு. யாருக்குமே என்ன பிடிக்கல. யார் சொன்னா? எனக்கு அம்புட்டு பிடிச்சிருக்கே. புழுகாதடா, புழுக மாட்டேன் போ. ஏய், என்ன சொல்லு, என்ன பிரச்சனை? எனக்கு தெரியாம வீட்ல எல்லாரும் என்ன பேசிக்கிறீங்க? அதான் சொன்னேன்ல. எப்ப சொன்ன? நேத்து. என்ன சொன்ன? உங்க அப்பா குடவுன்ல குண்டு வைக்க போறோம்னு. விளையாடுது ஜீவா. நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். சரி, மாமா வெளியே கிளம்புறேன்ல, சிரிச்சுக்கிட்டே பாய் சொல்லு. போடா. முடியாது, போடா. சொல்லுடி என் சண்டை கோழி. உனக்கு என் மேல அன்பே இல்ல ஜீவா. ஏய், வீட்ல சும்மா உட்காந்துட்டு புதுசு புதுசா ஏதாவது கண்டுபிடிக்காத. ஆமா, நான் சும்மா உட்கார்ந்திருக்கேன். உங்க அண்ணி தான் எல்லா வேலையும் செய்றாங்க. நான் ஏதாவது சொன்னா நீ ஏதாவது சொல்லிட்டு இருக்க. சண்டை போடாதடி. அப்புறம் நான் வெளியே போய் அப்செட்டாவே இருப்பேன்ல. அதெல்லாம் சரி, அங்க பாரேன். இது மட்டும் நல்லா செய். உனக்கு தேவைனா மட்டும் கொடு. எனக்கு தேவைனா நான் எங்கடா போவேன்? என்னடி இப்படி கேக்குற? அதுக்கு தானே நான் இருக்கேன். ஓ, நீதான் தூங்குறியே. ஏண்டி, நேத்து ஒரு நாள் தூங்குனதுக்கு இந்த போடு போட்டுக்கிட்டு இருக்க? ஜீவா, ஜீவா ஒரு நிமிஷம் வா. கூப்பிட்டாங்கல்ல. அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதை மறந்து நான் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஆமா, என் கூட பேசுனது தப்புதான். போய் மன்னிப்பு கேளு போ. உடனே ஆரம்பிக்காத. அதான் முத்தம் கொடுத்தோம்ல. உலகத்துல அவன் வைஃபுக்கு எவனும் முத்தம் கொடுத்தது இல்ல. நீதான் கொடுத்திருக்கல. ஜீவா, கொஞ்சம் வாப்பா. வரேன் நீ. சரி, நான் கிளம்புறேன். நைட்டு நான் வரமாட்டேன். டேய், இன்னைக்கு எங்க போற? கடை விஷயமா கொஞ்சம் வெளியே போற வேலை இருக்கு. நீ போக கூடாது. சொல்லாம போனேன்னு நேத்து ராத்திரி திட்டினேன். சொல்லிட்டு போனாலும் டென்ஷன் ஆகுற. என்ன தாண்டி பண்றது? நீ இன்னைக்கு போக கூடாது ஜீவா, அவ்வளவுதான். நான் போயே ஆகணும். கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்றேன். பாய். என்ன நீ கூப்பிட்டீங்களா? ஆமா ஜீவா, அண்ணன் கூப்பிட்டாங்க. ஏடா நம்பர்ல எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டேன். இப்பவே வா போற? நைட்டு தானே போற? ஏய், நீ ஏடி புதுசா கேட்டுட்டு இருக்க? கடையை முடிச்சுட்டு போறோம்னு தானே சொன்னியா? ம். அப்ப மத்தியானம் சாப்பாடு? இல்ல நீ கடைக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிருங்க. ம், சரிடா. அப்போ நாளைக்கு காலையில தான் உன்னை பார்க்க முடியுமா? நாளைக்கு காலையில இல்ல, நாளைக்கு காலையில. ஜீவா, கிளம்புற நைட்டாக இருந்தாலும் பகலே ஃபோன் பண்ணி எல்லாத்துக்கும் பேசிடு. சரிங்க. நீ மட்டும்தான் போறியா ஜீவா? ஆமா. ஏன்?
இவங்க யாரும் வரலையா? இல்ல. டேய், நீ கிளம்புறப்ப மறந்துடாமல் போய் அந்த ஹோட்டலில் காசு வாங்கிட்டு போயிரு. ரெடியாக வச்சுருக்கோம்னு சொன்னாங்க. எம்பிட்டுனே தரணும்? மொத்தம் 22,000 ரூபா தரணும். ம், சரிண்ணே. அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கி கையில் வச்சுக்க. ஓகேண்ணே. ஜீவா, பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. பாத்துறேண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் ஜீவா, இந்த எல்லா வேலையும் நீ தான் செய்யணுமா? ஏன் பாதி நீ வந்து செஞ்சு கொடுக்குறியா? எல்லா வேலையும் நீயே எப்படி செய்வ? மீனா, இதெல்லாம் வழக்கமாக செய்கிற வேலை தானப்பா. வழக்கமா இந்த வேலையெல்லாம் செஞ்சா வீட்டுக்கு நைட்ல வந்து ரெஸ்ட் எடுப்பான். இப்போ நைட்டும் வேலை இருக்குன்னு சொல்றீங்களே. அதிக பிரசங்கி, சும்மா இருக்க மாட்டியா நீ? டேய் விர்ரா, நீ முதல்ல கிளம்பு. ஏய், அப்ப நிஜமாவே நீ நைட்டு வர மாட்டியா? ஆமா ஆமா ஆமா, எத்தனை தடவை சொல்றது? நைட்டு நம்ம கடை மூடனா எல்லா கடையும் தானே மூடுவாங்க. அப்ப நீ எங்க போவ? இதெல்லாம் உனக்கு எதுக்கு? சொன்னா புரியவா போகுது உனக்கு? சும்மா சும்மா நைட்டு வீட்டுக்கு வராம நீ எங்கேயோ போற, இத நான் கேட்க கூடாதா? அத வந்து சொல்றேன். எங்க சொல்ற? அதாவது நல்லா தூங்குறியே. டேய் ஜீவா, நீ வீட்டில் இருற, நான் வேண்டாம் போயிட்டு வரேன். அட என்னண்ணே நீங்க, இவ சொல்றது எதுக்குண்ணே பெரிய விஷயமா எடுத்துக்கிறீங்க? அவ என்ன சொன்னாலும் அப்படித்தான் ஒரு பாயிண்ட பிடிச்சி பேசிக்கிட்டு இருப்பா. இதுக்குதான் உங்ககிட்ட சொல்லாம போறது, சொன்னா உசுர வாங்குறது. நான் இப்ப போறேன், நைட்டு வரைக்கும் கடையில தான் இருப்பேன். நைட்டு வெளியூர் போற வேலை இருக்கு, காலையில தான் வருவேன். போதுமா? எந்த ஊருக்கு போற? எங்கேயோ போறேன். ஏன் ஜீவா, ஏன் கிட்ட சொல்லிட்டு போக கூடாதா? மதுரைக்கு போறேன், காரைக்குடி போறேன், சிவகங்கை போறேன், விருதுநகர் போறேன். போதுமா? இவ்வளவு ஊருக்கு போறியா? நடந்தா போறேன், வண்டியில தானே போறேன். வரேண்ணே. சரிடா, பணத்தை வாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சரிண்ணே, வரேன். ஒரு நிமிஷம். என்ன மீனா நீ வெளியே கிளம்பும் போது இப்படிதான் பின்னாடி கூப்பிடுறதா? எங்க போறான்னு எனக்கு தெரிய வேண்டாமா? ஜீவா போனதுக்கு அப்புறம் உங்களை கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டீங்க. கடை வேலையா போறான்னு சொல்றேன்ல, அங்க 1000 வேலை இருக்கும். எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஜீவா, நீ கிளம்பு. வரேண்ணே. ம். மீனா, முதல்ல இப்படி கிளம்பும் போது பின்னாடி கூப்பிடுறது, எங்க போறீங்கன்னு கேக்குறது, இதெல்லாம் நிறுத்து. என்ன பழக்கம் இதெல்லாம்? இப்ப அவன்கிட்ட போய் இவ்ளோ கேள்வி கேக்குற, அவன் சொன்னா மட்டும் உனக்கு புரியவா போகுது? கடை விஷயத்துல 1008 இருக்கும், அதெல்லாம் நீ தான் புரிஞ்சுக்கணும். எப்பா மீனா, ஒரு ரூமில் தனியாக தூங்குறதுக்கு பயமாக இருக்கா? அப்படி பயமா இருந்தா நீங்க வந்து துணைக்கு படுத்துப்பீங்க, அதானே? எனக்கு பயமெல்லாம் இல்லைங்க. நான் என்ன சொல்றேனே அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா மாமா. இல்லையா, எங்களுக்கு அவ்வளோ நேரம் இல்லையா? அண்ணே, உடனே வேணும்ன்ற போய் தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அண்ணே, அதெல்லாம் சரிண்ணே. சரிண்ணே, என் தம்பி உங்கள்கிட்ட பேச சொல்கிறேன், அது என்னன்னு பார்த்து முடிச்சு விடுங்க. சரிண்ணே. வாங்க. வணக்கம் மாப்ள. அண்ணே, திரும்ப கூப்பிட்றேண்ணே. வாங்க மாமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க மாமா. உட்காருங்க. உட்காருங்க. வா உட்காரு. மாப்ள, கடையில் ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், அதான் மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு. என்னன்னு விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்தேன். ஆமாம்மா, ஒரு சின்ன பிரச்சனை. இந்த வீட்டுக்கு ஆதாரம் கடை ஒண்ணுதான், அதுலயும் பிரச்சனைன்னா கஷ்டமாச்சுங்க. பிரச்சனை தான், ஆனால் சரி பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனை கிடையாது.
ஸ்டாக் எல்லாத்தையும் ஒரே நாள்ல நிப்பாட்டிட்டாங்களாமே. ஆமாம்மா. எப்படி மாப்பிள? எதுக்காக ஒரே நாள்ல நிப்பாட்டணும்? அப்பா வாங்கப்பா. முல்ல வாமா. முல்லை, எப்படி இருக்கியப்பா? நல்லா இருக்கம்மா. நீ எப்படிதான் இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. இப்பதான் வந்தீங்களா? ஆமாம்மா. சாப்பிட்டியா முல்லை? என்கிட்ட யாரையும் பேச வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. சித்தப்பா ஆ, சித்தி வாம்மா. வாங்க. என்னமாமா நீங்க இவங்க வந்திருக்காங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இல்லை இப்போதான் வந்தாங்க, அதுக்குள்ளே நீ வந்துட்டிய. ஏன் முல்லை, உனக்கு ஒரு கஷ்டம்னு கேட்டு ஓடி வந்தா இப்படி பேச மாட்டேன்னு சொல்றியே. உங்களை யாரும்மா முதல்ல வர சொன்னாக? நான் தான் பேச மாட்டேன்னு சொன்னனா இல்லையா? சொன்னேன்ல. பாத்தீங்களாங்க, நமக்கு தான் இவன் மேல பாசம்லாம். அவளுக்கு நம்ம மேல கொஞ்சம் கூட பாசமே கிடையாது. வீடு தேடி வந்தா எப்படி பேசுறா பாருங்க. நான் உங்களை கூப்பிடவே இல்லையேம்மா. நானும் அங்க வரமாட்டேன், நீங்களும் இங்க வரக்கூடாதுன்னு தானே சொல்லிட்டு வந்தேன். ஏன் வந்தியா அப்புறம்? ஏய் முல்லை, விடுப்பா. இப்படியா பட்டு பட்டுன்னு பேசுறது? வந்தவங்கிட்ட போய் முல்ல, அதுக்காக அம்மா கிட்ட எப்படியா பேசுறது? அமைதியா பேச முல்ல. இல்ல மாமா, இவ அவங்க வீட்டுக்கு போனப்ப அப்படிதான் நடந்துக்கிட்டா. இப்ப நானும் அப்படிதானே நடந்துக்க முடியும். விடுங்க மாப்பிள. அவ பேசுறதுலயும் அர்த்தம் இருக்கு. அன்னைக்கு மாப்பிள்ளையும் முல்லையும் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கப்ப இவளும் கஸ்தூரியும் சேர்ந்து பண்ணது எதுவுமே சரியில்லை. நானே அதை பற்றி உங்கள்கிட்ட வந்து பேசணும்னு நினச்சேன். நீங்கள் மனசில் எதுவும் வச்சுக்கிட கூடாதுன்னு. அப்புறம் இதை போய் என்ன பேசுறதுன்னு விட்டுட்டேன். அதை விடுங்க அம்மா. நடந்ததில் எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஆனால் என்ன பண்ணுறது, இவங்க தான் மாறவே கூடாதுன்னு ஒரே பிடிவாதமாக உள்ள இருக்காங்க. நான் அன்னைக்கு என்ன அப்படி தப்பா பேசிட்டேன்? 1-2 வார்த்தை உரிமையில பேசிட்டேன். உரிமையில நீங்கள் பேசியிருந்தா கதிர் அங்கே சந்தோஷமாக இருந்திருப்பேன். சாப்பாட்டை பாதியிலே வச்சுட்டு எழுந்திரிச்சு வந்திருக்க மாட்டானே. என் பொண்ணு வாழ்க்கைக்காக ஒரு அக்கறைனால நான் 2 வார்த்தை பேசக்கூடாதா? அன்னைக்கு நீ அக்கறையா பேசலமா, அவமானப்படுத்துற மாதிரி தான் பேசின. பாத்தீங்களா, இங்க ஒரு பிரச்சனை ஐயோன்னு கிளம்பி வந்தா அவ எப்படி பேசுறான்னு பாருங்க. இங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க வந்து எதுவும் புது பிரச்சனையை கலப்பாம இருந்தா போதும். முல்ல, பேசாம இரு. என்னது இது? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படியா பேசுறது? யார் வர சொன்னது? அப்பா, நான் உங்களை ஒன்றும் சொல்லலப்பா. முள்ளியோட கோபம் எனக்கும் புரியுது. நீங்கள் எப்படி இது விஷயமா என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்களோ, நானும் அது விஷயமா உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். ஏன் கதிரிட்டு அப்படி என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? அவன் முந்தி மாதிரி உங்கள்கிட்ட மதிப்பு இல்லாமலா பேசுகிறேன்? மரியாதை அன்பாத்தானே பேசுகிறேன்? நீங்கள் என்ன பண்ணாலும் பதிலுக்கு அவன் ஒன்றுமே சொல்கிறதே கிடையாது. முள்ளையும் நல்லபடியாக தான் பார்த்துக்கிறேன். நீங்கள் விருந்து கூப்பிட்டீங்கன்னு விரும்பி வேணாமல் வந்தால வேற என்னதான் தப்பு பண்ணியா சொல்லுங்க? இல்லை வேற என்னதான் பண்ணணும் அவன்?
தப்பு தான் மாப்பிள்ள. அவ சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.